இப்போ நாம் பார்க்க போகிறது சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஹோம் அண்ட் கிச்சன் குக்கிங் சேனல். என் பேர் கவிதா. இந்த சிக்கன் மஞ்சூரியன் செய்ய ஒரு 1/2 கிலோ சிக்கன்னா அதுக்கு 2 ஸ்பூன் மைதா, சோள மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், முட்டை ஒரு முட்டை, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். ஒரு எண்ணெயில் ஒரு பேன் இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்ததுக்கு பின்னாடி ஒரு பேனில் இஞ்சி பூண்டு, வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ், பெப்பர் தூள், வினிகர் இதெல்லாம் சேர்த்து எப்படி சிக்கன் மஞ்சூரியன் செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். குடமிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டை நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடாகின உடனே இந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேயே நான் சேர்த்துக்கிறேன். அது தேவையான அளவு எடுத்து இது கூட இஞ்சி பூண்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது கூட இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கணும். அதுவும் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இது கூட இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அது கூட குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கு பின்னாடி சில்லி சாஸ் 1 ஸ்பூன், ஒரு டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், சோயா சாஸ் லைட் சோயா சாஸ் தான் எடுத்திருக்கேன். அதையும் 1 ஸ்பூன் சேர்த்து இது கூட வதக்கணும். உப்பு சேர்த்து வதக்கணும். இப்போ இது வதங்கினதுக்கு பின்னாடி இது கூட பெப்பர் தூள், சேர்த்து இந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி லெமன் இல்லைன்னா வினிகர் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஊற்றி நல்லா கிளறணும். இந்த மாதிரி சிக்கன் ட்ரையாக இருக்கணும்னா இந்த அளவு போதும். கிரேவியாக வேணும்னா இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.